முதலே சொன்ன மாதிரி தான் இப்பவும் சொல்றேன். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டினுடைய அருமை எப்போ தெரியும்னா, அவங்க வீடு கட்டி குடி வரும்போது தான் தெரியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்கன்னா, உங்களை ஆணி அடிக்கக்கூடாது, சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா எப்போ போவாங்க, தண்ணி இத்தனை மணிக்கு தான் விடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒருத்தர் கஸ்டமர் என்கிட்ட சொன்னார், என்ன சொன்னார்னா, இந்த வானத்திலிருந்து பூமி வரைக்குமே இது என்னோட இடம்பா, இங்க யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு கர்வமான ஒரு பதில் ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு சொந்த வீடு தாங்க அமையணும். வணக்கம், நான் உங்கள் சரவணன். அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், கோயம்புத்தூர்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான நிறைய தகவல்களை நம்ம சேனல் மூலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் சிட்டிக்கு வந்திருக்கோம். இந்த நெக்ஸ்ட் சிட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா, கோயம்புத்தூருடைய மிகப்பெரிய டெவலப்மெண்ட் இருக்க ஏரியானா மேட்டுப்பாளையம் ரோடுங்க. ஏன் மேட்டுப்பாளையம் ரோடு நான் சொல்றேன்னா, மேட்டுப்பாளையம் ரோடு உங்களுக்கு ஊட்டி கனெக்டட் ரோடுங்க. ஸோ ஊட்டியில் இருக்கிற அதே கிளைமேட், அதே என்வரன்மெண்டல் நீங்கள் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்க்கலாம். கோயம்புத்தூரே இருக்கலாம், ஊட்டிலே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெரியநாயக்கமலைக்கு அடுத்து வீரபாண்டியில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் பேர் நெக்ஸ்ட் சிட்டி. டோட்டலாக 4 ஏக்கர்ஸ், 98 சைட்டாக பிரிச்சிருக்கோம். நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரோடு எல்லாமே 33 ரோடு, 30 அடி ரோடு, ரோட்டில் 2 சைடுமே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு டேங்க் கட்டி வாட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் 3 பேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ரோட்டில் 2 சைடுமே ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறோம். நல்ல இயற்கையாக, நல்ல ஒரு கிரீன் நேச்சராக இருக்குங்கிறக்காக ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வீடு இருக்கிற ஏரியா. ஸோ நிறைய பேருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான தகவல் சொல்லும்போது முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடு இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஒரு மினிமம் பட்ஜெட்டு, ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீரபாண்டியில் இருக்கிற நெக்ஸ்ட் சிட்டி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கோயம்புத்தூருடைய மெயின் பஸ் ஸ்டாண்ட் காந்திபுரமோ இல்லை ட்ரெயின்லேருந்து வர்றவங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோ நம்ம நெக்ஸ்ட் சிட்டி வரைக்குமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. வெளியூர்லேருந்து வர்றீங்கன்னா நெக்ஸ்ட் சிட்டிக்கிட்டே வந்து இறங்கிக்கலாங்க. வீரபாண்டி பஸ் ஸ்டாப் கிட்ட இறங்குனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டருங்க. ஸோ இவ்வளவு டெவலப்மெண்ட்டோட கொடுத்த நம்ம நெக்ஸ்ட் சிட்டியில் பட்ஜெட்னு எடுத்துட்டிங்கன்னா, சிங்கிள் பெட்ரூம் 23 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. டபுள் பெட்ரூம் 2.5 சென்ட்ல 38 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம். ட்ரிபிள் பெட்ரூம் டியூப்ளக்ஸ் வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா 2.5 சென்ட்ல 47 லட்ச ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கோம். 4 பெட்ரூம் வீடு 58 லட்ச ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக பார்க்குற எல்லாருக்குமே இந்த நெக்ஸ்ட் சிட்டி சூப்பரான ப்ராஜெக்ட் நம்புறேன். கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடில் நிறைய டெவலப்மெண்ட் வருது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்கன்னா, ஆல்ரெடி டெவலப்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா பிரிக்கால் இருக்கு, எல்எம்2 இருக்கு, சால்ஜர் இருக்கு. அப்புறம் நிறைய இப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், எக்ஸாம்பிள் சொல்ல போனால் மத்தம்பாளையத்தில் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது. அப்புறம் ரிங் ரோடு கோவைப்புதூர்லேருந்து மத்தம்பாளையம் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஊட்டி போகிறதுக்கான கனெக்டட் ரோடு வந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் தான் இருக்குது. அப்புறம் நிறைய மேம்பாலங்கள் கட்டிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பெரியநாயக்கம்பாளையத்தில் ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காங்க. கவுண்டம்பாளையம், கவுண்டர் மில்லு, சாய்பாபா காலனி, துடியலூர். ஸோ இங்கெல்லாம் மேம்பாலம் கட்டிட்டாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் சிட்டிலேருந்து மெயின் ஆர்ட் ஆஃப் சிட்டி காந்திபுரம் வந்து உங்களுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் ஒரு 38 லட்ச ரூபாயில் டபுள் பெட்ரூம் உங்களால் வாங்க முடியும்னா நெக்ஸ்ட் சிட்டி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் லோன் ஃபெசிலிட்டிஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, கையில் முன்பணம் ஒரு 3 to 4 lakhs இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் சிட்டியில் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வாங்கிக்கலாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கும் போது நிறைய பேர் நினைக்கிறது பஸ் கனெக்டிவிட்டிங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சிட்டியில் காந்திபுரம் ரயில்வே ஸ்டேஷன் மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம சைட் வரைக்குமே பஸ் வசதி இருக்குங்க. அடுத்து கேட்குறது குழந்தைகளை படிக்க வைக்கிற ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸுங்க. ஸ்கூலுன்னு எடுத்துட்டிங்கன்னா விவேக மெட்ரிகுலேஷன் இருக்குது, இமாக்குலேட் இருக்குது, வித்யா விகாஸ் இருக்குது, ராமகிருஷ்ண வித்யாலயா இருக்குது, தம்பு ஸ்கூல் இருக்குது. எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம சைட் வழியாக கனெக்டிவிட்டி ரோடில் இருக்குங்க. மேஜராக சரவணம்பட்டி ஐடி பார்க்குக்கு நம்ம சைட்டில் இருந்து 15 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க. ஸோ எல்லா விதமான கனெக்டட் இருக்கிற அந்த நெக்ஸ்ட் சிட்டியில் நீங்கள் ஒரு இடம் கூட வாங்கிக்கலாங்க, தாராளமாக வாங்கிக்கலாம். ஒரு சென்ட் 9,50,000 கொடுத்துட்ருக்கோங்க. அதுவும் மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து 200 மீட்டரில் நீங்கள் அந்த பிளாட்டுக்கு 80% லோன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தார் ரோடு இருக்கிற ஏரியாவில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நல்ல தண்ணி உப்பு தண்ணி கனெக்ஷன் இருக்குது, இபி கனெக்ஷன் இருக்குது, 24/7 செக்யூரிட்டி இருக்காங்க, சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டெவலப்மெண்ட் இருக்கிற ஒரு நெக்ஸ்ட் சிட்டியில் நீங்கள் ஒரு இடமோ வீடோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்க. முதலே சொன்ன மாதிரி தான் இப்பவும் சொல்கிறேன், வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டினுடைய அருமை எப்போ தெரியும்னா, அவங்க வீடு கட்டி குடி வரும்போது தான் தெரியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா, உங்களை ஆணி அடிக்கக்கூடாது, சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா எப்போ போவாங்க, தண்ணி இத்தனை மணிக்கு தான் விடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்து ஒரு ஃப்ரீயான ஒரு ஏரியாவில் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது சொந்த வீடு வாங்கினா தான் அந்த ஃபீல் தெரியும். ஒருத்தர் கஸ்டமர் என்கிட்ட சொன்னார், என்ன சொன்னார்னா, இந்த வானத்திலிருந்து பூமி வரைக்குமே இது என்னோட இடம்பா, இங்கே யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு கர்வமான ஒரு பதில் ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சொந்த வீடு தாங்க அமையணும். ஸோ அந்த சொந்த வீடை, உங்களுடைய கனவு வீடை இந்த நெக்ஸ்ட் சிட்டியில் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. திரும்பவும் சொல்கிறேன், கோயம்புத்தூரில் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக என்ன தகவல் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம்.
இந்த நெக்ஸ்ட் சிட்டியில் வேறு ஏதாவது டவுட் தேவைப்பட்டாலும் சார் நான் வந்து வீடு வாங்கலாம், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் மட்டும் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். இல்லை வீடு கட்டி வாடகைக்கு விடலாம், தாராளமாக வாடகைக்கு விடலாம். 10,000 ரூபா வாடகை வரும். சார் இல்லை சார் வாடகை வீடு நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க, ஆனால் நான் சொந்த வீட்டில் இருந்து ஒரு கர்வமாக ஒரு பதில் சொல்லணும், என் சொந்தக்காரங்க மத்தியில் நான் ஒரு கௌரவமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன மினிமம் பட்ஜெட்டில் கூட இங்கே நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். 23 லட்ச ரூபாயில் சிங்கிள் பெட்ரூம் வாங்கிக்கலாம். ஸோ வாடகை வீட்டில் இருக்கீங்களா, எவ்வளோ நாள் அந்த போரான லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு தூக்கி போடுங்க. நெக்ஸ்ட் சிட்டியில் இருக்கிற கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சொந்த வீடை 90% பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸோட தாராளமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான மளிகை கடை, பேங்க், சூப்பர் மார்க்கெட், ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ், பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ராப்பர்ட்டியை, இடமோ வீடோ சொந்தமாக்கிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் சிட்டிக்கு வாங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.